இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோனோட சம் தான் பார்க்க போகிறோம். ஒரு திண்ம நேர்வட்ட கூம்பின் கன அளவு 1782 கன சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மற்றும் அதன் உயரம் 21 சென்டிமீட்டர் எனில் அக்கூம்பின் ஆதாரத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கூம்போட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு கூம்போட ஃபார்முலா என்னன்னு தெரியும். அதில் உயரம் கொடுத்துட்டாங்க, ஆரத்தை தான் கேட்குறாங்க. சரியா? இப்போ 1782 கூம்பின் அளவு 1/3 ஸ்கொயர்டு ஹச். ஓகேவா? இதில் நமக்கு 1782 ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு 22/7க்கு பையன் எழுதிடலாம். ரேடியஸ் என்ன அப்படின்னா ஆரம் அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கணும். ஆர் ஸ்கொயர்டு. ஹைட்டு உயரம்ங்கிறது 21 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேன்சல் பண்ண எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா இதையும் கேன்சல் பண்ணலாம். 11 டேபிளால் 11 1 1 11 ரிமைனிங் 6 போட்டுக்கலாம். 66 வரும். ரிமைனிங் 2 அப்போ 2ன்னு எழுதிக்கலாம். இங்கே 2ன்னு எழுதிக்கலாம். இதையும் கேன்சல் பண்ணால் அப்படின்னா 81 வரும். இங்கே 1 வரும். ஓகேவா? இப்போ திரும்ப இதை எப்படி கேன்சல் பண்ணுறது? இந்த 81ஐயும் இதையும் கேன்சல் பண்ணலாம் 3 டேபிளால். இதை 3 டேபிளால் கேன்சல் பண்ணால் 3 ரிமைனிங் 2 7. சாரி, இங்கே 2 வரும். 2 ரிமைனிங் 7. இங்கே 21 இங்கே 7 வரும். ஸோ இதை எப்படி திரும்ப கேன்சல் பண்ணுறது? இதை கேன்சல் பண்ண முடியுமா? இந்த 7ஐயும் கேன்சல் பண்ணால் அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? 27 × 3 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்டு அப்படின்னு இருக்கும். அதை இப்போ எப்படி எழுதலாம்? 81 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்டு. அப்போ 81 ஆர் ஸ்கொயர்டு அப்படின்னா 9 ஆர் அப்படின்னு ஒரு ஆன்சர் 9 சென்டிமீட்டர். தேங்க்யூ.